In this video, we'll discuss about congestive heart failure. Congestive heart failure, also called as congestive cardiac failure. It is a condition involving an inability of heart. Heart வந்து பம்ப் பண்ண முடியாது. Inability of heart to pump blood எஃபெக்டிவ்லி இனஃப் அமௌண்ட் ஆஃப் பிளட்டை வந்து ஹார்ட்டால் பம்ப் பண்ண முடியாது. அந்த கண்டிஷனுக்கு நேம் வந்து கன்ஜக்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர். ஒய் மீன்ஸ் டியூ டு டேமேஜ் ஆஃப் ஹார்ட் மசில்ஸ். ஓகே, ஹார்ட் மசில்ஸ் வந்து டேமேஜ் ஆகிறதுனால நம்ம ஹார்ட்னால இனஃப் அமௌண்ட் ஆஃப் பிளட்டை வந்து பம்ப் பண்ண முடியாது. த ஹார்ட் மசில் இஸ் ஆல்சோ நோன் அஸ் மயோகார்டியம். ஸோ இதுக்கு வந்து என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர், எதனால வந்து ஹார்ட் வந்து பம்ப் பண்ண முடியல, வாட் ஆர் த ரிஸ்க் ஃபேக்டர்? இட் இஸ் பிகாஸ் ஆஃப் coronary artery disease or previously myocardial infarction or diabetes condition, then valvular heart disease or alcoholism, hypertension, sleep disorder, disordered breathing. So these are the risk factor our heart not pumping properly. Coronary artery disease, MI, diabetes, valvular heart disease, alcoholism, hypertension and sleep disordered breathing. ஸோ ஃபஸ்ட்டு ஹார்ட்டோட நார்மல் ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லி பார்ப்போம். நார்மலாக ரைட் ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் வந்து பம்பிங் ஆக்சிஜன் poor blood to the lungs. So pumping oxygen poor blood to the lungs for re-oxygenation. So re-oxygenation ப்ராசஸ்க்காக லங்ஸுக்கு வந்து புவர் ஆக்சிஜனேட்டட் பிளட்டை கொடுக்குது. அதுவே லெஃப்ட் ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் என்னென்னா ரிசீவிங் ஆக்சிஜன் ரிச் பிளட் ஃப்ரம் லங்ஸ். ஃப்ரம் த லங்ஸ் இது வந்து என்னென்னா ஆக்சிஜன் ரிச் பிளட்டை வந்து வாங்கிக்கிட்டு பம்ப் த்ரூ அவுட் தட் ரெஸ்ட் ஆஃப் த பாடி, அதை வந்து பம்ப் பண்ணி மற்ற பாட்டுக்கெலாம் அனுப்புது. சப்ளை ஆக்சிஜன் அண்ட் நியூட்ரியன்ட் டு த ஆர்கன். ஸோ இப்போ வந்து ஹார்ட் ஃபெயிலியர்னால இட் மேபி லெஃப்ட் ஹார்ட் ஃபெயிலியர் ஆர் ரைட் ஹார்ட் ஃபெயிலியர்னால என்ன ஆகுதுன்னா inability to of the heart to pump effectively. So the congestive heart failure significantly affects and impair the heart's normal function. இந்த ரெண்டு ஹார்ட் ப்ராப்ளத்தினால வந்து என்ன ஆகுதுன்னா அஃபெக்ட் இம்பேர் த ஹார்ட் நார்மல் ஃபங்க்ஷன் primarily by impairing its ability to pump blood effectively throughout the body. This leads to blood and fluid backup. ஃபெயிலியர்னால என்ன ஆகுதுன்னா பிளட்டும் ஃபுல்லிடும் பேக்கப் லீட்ஸ் டு பிளட் அண்டு ஃபுல்லிட் பேக்கிங் அப், causing congestion in the lungs, swelling in the lymph and insufficient oxygen rich blood reaching to organ. அதனால் என்ன ஆகுது? symptoms like shortness of breath, fatigue and swelling. நார்மல் ஃபங்க்ஷன் அஃபெக்ட் ஆகிறதுனால ஹார்ட்டால் வந்து தேவையான அமௌண்ட்டு பிளட்டை வந்து பம்ப் பண்ண முடியல. இதனால என்ன ஆகுதுன்னா ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத், ஃபேட்டிக், டயர்ட்னஸ் அண்டு ஸ்வெல்லிங் வருது. லெஃப்ட் அண்டு ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ லெஃப்ட் சைடு ஹார்ட் ஃபெயிலியர் அதோட சைன் அண்ட் சிம்டம்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்தா டிஸ்னியா அண்டு எஸ்செர்ஷன். டிஸ்னியானா என்னென்னா ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத், எஸ்செர்ஷன்னா டியூரிங் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத் ஆன் எக்ஸர்ஷன். அவங்க வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்போ வந்து அவங்களுக்கு ப்ரீத்திங் ரிலேட்டடான ப்ராப்ளம் வரும். மே ப்ராக்ரஸஸ் டு டிஸ்னியா அட் ரெஸ்ட். அது வந்து லேட்டராக ரெஸ்ட் எடுக்கிறப்பையும் அவங்களுக்கு வந்து ப்ரீத்திங் ரிலேட்டட் ப்ராப்ளம் வரும் ஃபஸ்ட்டு. தென் ஆர்த்தோபீனியா, ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத் வென் லையிங் டவுன் ஃப்ளாட். எப்போ அவங்க வந்து ஃப்ளாட்டாக படுக்கிறாங்களோ அப்போவுமே வந்து அவங்களுக்கு ப்ரீத்திங் ரிலேட்டட் ப்ராப்ளம் வரும். ஆஃப்டன் ரெக்யூர்டு மல்டிபிள் பில்லோஸ் டு கேட்ச் பிரீத். அப்போ வந்து அவங்க வந்து நிறைய பில்லோ அடுக்கி வச்சுக்குவாங்க, அப்போ தான் அவங்களுக்கு வந்து ப்ரீத் பண்ண முடியும். ஸோ அந்த கண்டிஷனுக்கு வந்து ப்ராக்சிசமல் நக்ட்ரூரல் டிஸ்னியா, paroxysmal nocturnal dyspnea condition. Patient waking up in that middle of that night gasping for that air.
அதனால் அவங்க வந்து மிட் நைட்டில் வந்து எந்திரிச்சுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ப்ரீத்திங் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கிறதுனால. அதர் கண்டிஷன் மெயினாக வந்து டிஸ்னியா அண்டு எஸ்எர்ஷன், தென் ஆர்த்தோபினியா, தென் proximal nocturnal dyspnea condition. Other condition coughing in addition to shortness of breath, persistent and productive coughing வரும். அதனால எதனாலனா இது வந்து it leads to pulmonary edema. Then lungs finding lungs crackles on auscultation. Use stethoscope to check lungs area. Here doctors will hear cracking, popping noises due to pulmonary edema. So lungsல வந்து சவுண்ட் வரும். யூஸிங் stethoscope பர்டிகுலர் ஏரியாவில் அந்த சவுண்டை வந்து அவங்க ஹியர் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து லெஃப்ட் சைடு ஹார்ட் ப்ராப்ளத்தினால வர டிசீஸ். நெக்ஸ்ட் வந்து ரைட் சைடு ஹார்ட் ஃபெயிலியர். நாட் பம்பிங் blood effectively leads to packing up of deoxygenated blood. இதில் வந்து என்னென்ன கண்டிஷன்? பெரிஃபரல் எடிமா, ஸ்வெல்லிங் ஆஃப் தட் எக்ஸ்ட்ரீமைட்டிஸ், காலெல்லாம் அப்படியே வீங்கிக்கும். தென் டிஸ்டண்டட் ஜங்குலார் வெயின், அதாவது டிஸ்டண்டட் ஜங்குலார் ப்ரெஷர், ஜங்குலார் வெயின் பிகம் எகோர்டு வித் பிளட். ஸோ ரைட் சைடு ஹார்ட் ஃபெயிலியர்னால பெரிஃபரல் எடிமா, டிஸ்டண்டட் ஜங்குலார் ப்ரெஷர் வருது. தென் சம் ஹார்ட் ஃபைண்டிங் டாக்கிகார்டியா, அதாவது இன்க்ரீஸிங் ஹார்ட் ரேட். இதை வந்து எப்படி கால் பண்ணுறோம்? S3 CALAPS, increasing heart rate, tachycardia condition. This one we are calling S3 CALAPS. Then other finding for right side heart failure, hepatomegaly. Liver size வந்து பெருசாக இருக்கும். ஏன்னா due to blood packing up from inferior vena cava into hepatic vein and hepatic vessels leads to liver failure. Then ascites. Ascites-னா swollen in abdomen, fluid filled abdomen. நிறைய fluid வந்து abdomenல வந்து ஃபுல்லாக இருக்கும். Due to increased pressure within their hepatic vessels causing fluid to exudated into that abdominal cavity. இது வரைக்கும் லெஃப்ட் ரைட்டு தனித்தனியாக பார்த்துருக்கோம். இப்போ வந்து ரெண்டுமே டிஃபெக்ட் ஆகிறதுனால என்ன ப்ராப்ளம்னு சொல்லி பார்த்தா, போத் லெஃப்ட் ஹார்ட் ஃபெயிலியர் அண்ட் ரைட் ஹார்ட் ஃபெயிலியர், ஃபேட்டிக், எக்ஸசிவ் ஃபேட்டிக், ஃபீலிங் டயர்னஸ். ஏன்னா லெஸ் அமௌண்ட் ஆஃப் blood supply to brain and other part of that body, அதனால எனர்ஜி லெவல் லோ ஆகுது. தென் காக்னேட்டிவ் deficits can inducing memory issues, confusion, anxiety, sleep disturbance. So this cognitive deficits இதில் வந்து என்னென்ன வருதுன்னா மெமரி ரிலேட்டட் ப்ராப்ளம், மெமரி இஷ்யூ, கன்ஃபியூஷன், anxiety, sleeping disturbance due to reduced blood supply to the nerve system. Then chest pain, may be pain or pressure. Chest pain can be secondary to coronary artery disease, hypertension, ineffective pumping of the blood. அதனால தான் வந்து ஹைப்பர் டென்ஷன் அண்ட் ஹைபாக்சியா இது மாதிரியான கண்டிஷன்லாம் வருது. இந்த வீடியோவில் கன்ஜக்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர் என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர், நார்மல் ரைட் ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் என்ன, லெஃப்ட் ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் என்ன, இது டிஃபெக்ட் ஆகிறதுனால என்னென்ன டிசீஸ்டு கண்டிஷன். ஸோ லெஃப்ட் ஹார்ட் ஃபெயிலியர்னால டிஸ்னியா அண்டு எஸ்டர்ஷன், ஆர்த்தோபீனியா, பாராக்சிமல் நக்டூரல் டிஸ்னியா கண்டிஷன். லங்ஸ் ஃபைண்டிங்கில் வந்து சவுண்ட் வரும், அது ஸ்டெதஸ்கோப் மூலமாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ரைட் ஹார்ட் ஃபெயிலியர் மூலமாக பெரிஃபரல் எடிமா, டிஸ்டண்டட் ஜங்குலார் வெயின் ப்ரெஷர், தென் சம் ஹார்ட் ஃபைண்டிங் டாக்கிகார்டியா, ஹார்ட் ரேட் வந்து அதிகமாகும். அதை வந்து எப்படி கால் பண்ணுறோன்னா S3 CALAP. அதர் ஃபைண்டிங் சொல்லி பார்த்தா ஹெப்பட்டோமெகாலி. தென் அசைட்டிஸ், ஸ்வெல்லன் ஆஃப் அப்டமன், அசைட்டிஸ். ரெண்டு ஹார்ட்டுமே ஃபெயிலியராக இருந்தால் ஃபேட்டிக், காக்னேட்டிவ் டிஃபிசைட்ஸ், chest pain. Thanks for watching.